வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புதுசாக சமைக்கிறவங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சமைக்க போகிறீங்க, இல்லை பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் ஒரு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை கூட சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த சிக்கன் செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் இன்றைக்கி இரும்பு கடாயில் தான் அது செய்ய போகிறேன். நல்லா அடிகனமான கடாயாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 2 கொஞ்சம் பெரிய வெங்காயம் சும்மா ரஃப்பாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி கட் பண்ண வருதோ அப்படி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஆனால் இந்த வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில், கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரைட் ஆனியன்ஸ் மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு தீச்சிடக்கூடாது. கரெக்டாக அந்த ப்ரௌன் கலர் வரணும், அவ்வளோதான். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஆக்சுவலி. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மீடியம் சைஸாக இல்லை கொஞ்சம் சின்ன தக்காளியாக இருந்தால் கூட போகிறோம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய தக்காளி போட வேண்டாம். சின்னதாக ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அதையும் வதக்கி விட்டுடலாம். எப்பயுமே சிக்கனை வந்து கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் லைம் வந்து பிழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு குக் ஆகி வரும். இப்போ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி அதிலே நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ க்ளீனான 3/4 கிலோ சிக்கனை இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். போனோடையும் சேர்த்துக்கலாம், போன்லெஸ்ஸாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சிக்கன் சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணி நல்லா விடும். அதுவே நமக்கு போதும். நம்ம தண்ணி இதில் தனியாக ஊற்ற போகிறதில்ல. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நம்ம செந்தூர் மசாலாவோட சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அப்புறம் கறி மசால் தூள், இது 3 சேர்க்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் வீட்டிலே இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடையில் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய செந்தூர் மசாலா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இந்த சிக்கன் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போது தேவையான அளவு உப்பு, அதாவது 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் தூள், 3மே சேர்த்துருக்கேன். ஸோ பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு அந்த சிக்கன் விட்டுருக்கு அப்படின்னு. நீங்கள் உப்பு சேர்த்து கிளற ஆரம்பிக்கும் போதே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இதில் தண்ணியே சேர்க்க வேண்டாம். ஸோ நல்லா வதக்கி விட்டுருக்கோம். அந்த தண்ணி விட்டுருக்கு இல்லையா, அதுலேயே உங்களுக்கு சிக்கன் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மிளகுத்தூள், அது வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஸோ இந்த மிளகுத்தூள் வந்து சிக்கன் நல்லா வெந்து கொஞ்சம் சுருண்டு வதங்கி வரும்போது அப்போ தான் சேர்க்கணும். ஸோ வதக்கி விட்டாச்சு. ஃபைனலாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் புதினாவும் 2ம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த பெப்பர் கூட, இந்த பெப்பர் ஃப்ளேவரும் இந்த மின்ட் ஃப்ளேவரும் சேரும்போது இது ஒரு வித்தியாசமான நல்ல டேஸ்டியான ஒரு பெப்பர்மின்ட் சிக்கனாக இது இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. லைட்டாக ஒரு பிரியாணி ஃப்ளேவரும் அதில் வரும் உங்களுக்கு. ஏன்னா புதினா கொத்தமல்லி சேர்த்தாலே அந்த பிரியாணி ஃப்ளேவர் லைட்டாக வரும். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தண்ணி சாம்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, மிளகா கிள்ளி சாம்பார், அது கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு சிம்மரில் அப்படியே ஒரு 2 நிமிஷம், உங்களுக்கு இது வந்து நல்ல ட்ரையாக வேணுமா இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணுமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மரில் விட்டோம்னா அது நல்லா சுருண்டு ஒரு நல்ல ஒரு ட்ரையான ஒரு ஃப்ரை பதத்துக்கு வந்துடும். இது இரும்பு கடாயினால் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களுக்கு அந்த ஹீட்லேயே இன்னும் கூட நல்லா ட்ரை ஆகிடும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் சூப்பராகவும் செய்யக்கூடிய பெப்பர் மின்ட் சிக்கன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் இந்த சிக்கன் செஞ்சு எது கூட சாப்பிட்டீங்க? ரைஸ் கூட சாப்பிட்டீங்களா, தோசை கூட சாப்பிட்டீங்களா, சப்பாத்தி கூட சாப்பிட்டீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளுடைய மசாலாஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கிங்க. இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.